الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முழு உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் நமது உயிரிற்கும் மேலான கண்மணி ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சோற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபியீன்கள் மீதும் தபா தாபியீன்கள் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் கொன்ற இலக்குமாக. நாம் எல்லாம் ரஜபு மாதத்தை கடந்து விட்டோம். அடுத்து ஷாபான் மாதத்தை கடக்க இருக்கிறோம். அடுத்து ரமலான் மாதத்தை அடைந்து விடுவோம். ரமலான் மாதம் வந்துவிட்டால் நாம் செய்ய வேண்டியது, அல்லாஹ் தஆலா கூறுகிறான், ரமலான் மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் வாசல்களை திறந்து விடுகிறோம், நரகத்தின் வாசல்களை மூடி வைக்கின்றோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இன்னும் சொல்லப்படுகிறது, ஷைத்தான் ரமலான் மாதத்தில் விலங்கிடப்படுகிறான் என்று. ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, ரமலான் மாதத்தில் ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான் என்றால் ரமலான் மாதத்தில் எந்த தீங்கும் எந்த கெட்ட செயலும் நடக்காத என்று கேட்கப்படுகிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ரமலான் மாதத்தில் கெட்ட செயல்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா மற்ற மாதத்தை விட இந்த மாதத்தில் நமக்கு நன்மையை பன்மடங்காக தருகிறான். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ரமலான் மாதத்தில் நாம் லைலத்துல் கத்ர் என்று ஒரு இரவு வைத்திருக்கின்றோம். அந்த இரவில் நீங்கள் 2 ரக்அத் தொழுதால் நாம் 1000 ரக்அத் தொழுத நன்மையை தருகின்றோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனுக்கு ஒரு எக்ஸாம் வைத்துவிட்டு அந்த மாணவன் அந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆகிவிட்டால் அந்த ஆசிரியர் அந்த ரீ எக்ஸாம் என்று வைப்பார் என்றால் அந்த மாணவன் எப்படியாவது அதில் பாஸ் ஆகி விடுவான், எப்படியாவது அதில் தேர்ச்சி பெற்று விடுவான் என்ற ஒரு நம்பிக்கை, ஒரு ஆசை, ஒரு ஆர்வம் தான் அந்த மாணவனுக்கு அந்த ஆசிரியர் ரீ எக்ஸாம் வைப்பார். அதே போன்றுதான் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத், நாம் எப்படியாவது என்னுடைய அடியான் என்னிடம் நெருங்கி வந்து விடுவார், எப்படியாவது என்னிடம் நெருங்கி விடுவான், எப்படியாவது என் பக்கம் திரும்பி விடுவான் என்று அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு வருடமும் நமக்கு ரமலான் என்ற ஒரு புனிதமான மாதத்தை தருகிறான். அந்த ரமலான் மாதத்தை நாம் மற்ற மாதங்கள் போன்று கடந்து விடக்கூடாது. அப்படி கடப்பதை விட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாங்க. இந்த ரமலான் மாதம் என்பது சாதாரண மாதம் அல்ல, குர்ஆன் இறங்கிய மாதம். குர்ஆன் மட்டும் இந்த மாதத்தில் இறங்கவில்லை, மற்ற எந்த தௌராத், இன்ஜீல், ஜபூர் எல்லா வேதங்களும் இந்த ரமலான் மாதத்தில் தான் இறக்கப்படுகின்றன. குர்ஆன் இறங்கிய மாதம் இந்த ரமலான் மாதம். அல்லாஹ் தஆலா கூறுகிறான், என்னுடைய அடியான் என் பக்கம் ஒரு அடி எடுத்து வைத்தால் நான் அவனிடம் நடந்து வருகின்றேன், என்னுடைய அடியான் என் பக்கம் ஓடி வந்தால் நடந்து வந்தால் அவனின் பக்கம் நான் ஓடி வருகிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவ்வளவு இரக்கமானவன். ஒரு தொலைபேசியை நாம் தினமும் பார்த்துவிட்டு அதை சார்ஜ் போடவில்லை என்றால் அது எப்படி பேட்டரி லோ ஆகி அது சுவிட்ச் ஆஃப் ஆகிவிடுமோ அதே போன்றுதான் நம் உள்ளமும். அல்லாஹ்வை திக்ர் செய்யவில்லை என்றால், குர்ஆன் ஓதவில்லை என்றால், அல்லாஹ்வை நினைவு கூறவில்லை என்றால் நம் உள்ளம் மௌத்தாகிவிடும் என்றால் நம் உள்ளத்தில் நல்ல விஷயங்கள் ஏறாது. ஒரு இருட்டு போக வேண்டும் என்றால் அந்த இடத்தில் ஒளி வேண்டும், வெளிச்சம் வேண்டும். நம் உள்ளத்தில் நல்ல செயல்கள் ஏற வேண்டும் என்றால் பாவங்களை விட்டு நாம் தள்ளி இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா கூறுகிறான், அப்படிப்பட்ட அந்த உள்ள மௌத்தாகிவிடும்.
நாம் திக்ர் செய்யவில்லை என்றால் அந்த உள்ள மௌத்தாகிவிடும். நல்ல நல்ல விஷயங்கள் உள்ளே ஏறாது. நல்ல விஷயங்கள் கேட்கப்பட்டால் இந்த காதில் வாங்கிவிட்டு இந்த காதில் விட்டு சென்று விடுவோம். அதற்கு தான் உள்ள மௌத்தாகிவிடும் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா எவ்வளவு இரக்கமானவன் என்றால், மூசா நபியுடைய வரலாற்றை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஃபிர்அவுன் எவ்வளவு அழிச்சாட்டியம் பண்ணினான். ஃபிர்அவுன் பண்ணாத அழிச்சாட்டியமே கிடையாது. நான் தான் இறைவன், என்னை வணங்குங்கள், நான் தான் ரப்பு என்று சொன்னான். மூசா நபியையும் அவர்கள் கூட்டத்தில் அவர்கள் கூட்டத்தினர் பனி இஸ்ராயேலும் துரத்துகின்றார். ஃபிர்அவுன் துரத்துகின்றார். துரத்தி செல்கின்ற பொழுது அவர் ஒரு கட்டத்தில் மூசா நபி நிற்கிறார்கள். முன்னாடி நைல் இருக்கிறது, பின்னால் ஃபிர்அவுன் துரத்தி வருகின்றார். அப்பொழுது மூசா நபி அவர்கள் கேட்கப்படுகிறது. அவர்கள் கூட்டம் கேட்கிறார்கள், மூசாவே நாம் இப்பொழுது என்ன செய்வது? பின்னால் ஃபிர்அவுன் துரத்துகின்றார், முன்னால் நதி இருக்கிறது, இப்படி இருந்து விட்டால் மௌத்தாகிவிடுவோம், இந்த பக்கம் பார்த்தால் ஃபிர்அவுன் நம்மை கொன்று விடுவான் என்று சொன்ன பொழுது, என்னுடைய கூட்டத்தார்களே பயப்படாதீர்கள், அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான் என்று மூசா நபி அவர்கள் ஆதரவு சொன்னார்கள். மூசா நபி அவர்கள் கேட்கிறார்கள், யா அல்லாஹ் நாம் இப்பொழுது என்ன செய்வது என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ் சொல்கிறார், உங்களுடைய கையில் உள்ள அந்த தடியை எடுத்து அந்த நீரில் அடியுங்கள் என்று கட்டளையிடுகிறார். அதன்படி மூசா நபி அவர்கள் செய்கிறார்கள். அல்லாஹ் அந்த பனி இஸ்ராயேல் கூட்டத்தார்களுக்கு அந்த கடலை இரண்டாக பிளந்து தருகிறான். அந்த கடலை இரண்டாக பிளந்து தருகிறான். பனி இஸ்ராயேல் கூட்டம் அதில் செல்கிறது. அதை கடந்து விடுகின்ற பொழுது இந்த பக்கம் பனி இஸ்ராயேல் கடந்து விட்டார்கள். இந்த பக்கம் ஃபிரௌனுடைய கூட்டம் அதில் காலை எடுத்து வைக்கிறது. அல்லாஹ் நீரில் மூழ்க வைத்து அவனை அழிக்கின்ற அந்த சமயத்தில் அவன் சொல்கிறான், மூசா யாரை ஈமான் கொண்டாரோ, மூசா யாரை ரப்பாக ஏற்றுக்கொண்டாரோ அவனே நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னான். அதே ஃபிரௌன் இப்படி சொல்லி இருந்தால், மூசா நபி அப்படி சொல்லி இல்லாமல் அல்லாஹ்வை நான் ரப்பாக ஏற்றுக்கொள்கிறேன், அல்லாஹ் ஒருவன் தான் என்று ஃபிரௌன் சொல்லி இருந்தால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை ஏற்றுக்கொண்டு அவனை மன்னித்து விட்டு அந்த பூமியில் அல்லாஹ் அவனை வாழ வைத்திருப்பான். அப்படி நடந்துவிடக் கூடாது என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கடலில் உள்ள மண்ணை எடுத்து அவன் வாயை திணித்தார்கள். ஃபிரௌன் அவ்வளவு அழிச்சாட்டியம் செய்தான். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் அவ்வளவு பெரிய இரக்கமானவன். இந்த வருடம் ரமலான் மாதத்தை நாம் மற்ற மாதங்கள் போல் கடக்காமல் இருப்பதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. லைலத்துல் கத்ர் இரவை முழுமையாக அடைந்து இந்த வருடம் ரமலானை நாம் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு வழிவகுக்கின்ற ஒரு மாதமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய இந்த உரையை முடிக்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.